வயசுலேருந்து உங்கள் கூட பழகின உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் திடீர்னு ஒரு நாள் உங்களை பார்த்து நீ யாரு அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமா, நீங்க யாரு? ஐயோ, என்னாச்சு இவனுக்கு? இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபாவா? இது நம்மளோட 30 days series on back end engineering fundamentals before learning AI-யோட day 4. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லோட் பேலன்ஸ்னா என்ன அண்ட் ஸ்டேட்ஃபுல் அண்ட் ஸ்டேட்லெஸ் ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படின்னு தான். இப்போ ஒரு 100 யூசர் பேஸ் கொண்ட அப்ளிகேஷன் ஒரு சர்வர் வச்சிருக்கிறது காமன். அதுவே மில்லியன்ஸ் ஆஃப் யூசர் பேஸ் வச்சிருக்கிற இன்ஸ்டாகிராம், யூடியூப் மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் ஒரு சிங்கிள் சர்வர் வச்சிருந்தா இன்கேஸ் அந்த சர்வர் கிராஷ் ஆச்சுன்னா குளோபலாக அந்த அப்ளிகேஷனை யாருமே யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக தான் மல்டிபிள் சர்வர்ஸில் அந்த அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ லோட் பேலன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் செட் ஆஃப் யூசர்ஸ் மல்டிபிள் சர்வர்ஸில் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சர்வர் சி கிராஷ் ஆச்சுன்னா அதை யூஸ் பண்ணிட்டு இருந்த யூசர் சர்வர் பிக்கு சுவிட்ச் ஆவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா லோட் பேலன்ஸுங்கிறது ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி எந்த யூசர்ஸில் எந்த சர்வரை யூஸ் பண்ணணுங்கிறத முடிவு பண்ணும். அண்ட் ஸ்டேட்ஃபுல் அண்ட் ஸ்டேட்லெஸ் ஆர்கிடெக்சர் பற்றி பார்ப்போம். ஸ்டேட்னா ஒரு டேட்டா. இப்போ ஸ்டேட்ஃபுல் ஆர்கிடெக்சர்னா யூசரோட டேட்டாஸ் அந்தந்த சர்வர்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸ்டேட்லெஸில் யூசரோட டேட்டா சர்வரில் ஸ்டோர் ஆகாது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டேட்லெஸ் ஆர்கிடெக்சர் வேஸ்ட்டுன்னு தோணும். ஆனால் அது அப்படி இல்லை. லெட் மீ எக்ஸ்பிளைன். இப்போ மல்டிபிள் யூசர்ஸ் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அப்ளிகேஷனில் 3 சர்வர் இருக்குது. ஒவ்வொரு யூசர்ஸோட டேட்டாஸும் அந்தந்த சர்வர்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ சர்வர் சி கிராஷ் ஆச்சுன்னா சர்வர் சியை யூஸ் பண்ணிட்டு இருந்த யூசர்ஸ் சர்வர் பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ என்ன நடக்கும்னா அந்த யூசர்ஸ்க்கான டேட்டாஸ் சர்வர் பியில் இருக்காது. அந்த யூசர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா திடீர்னு சர்வர் நம்மளை மறந்துடுச்சு அப்படின்னு தோணும். இந்த விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்டேட்லெஸில் ஷேர்டு டேட்டாபேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அந்த டேட்டாபேஸில் யூசரோட டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். எல்லா சர்வரும் எவ்ரி டைம்ஸ் அந்த சர்வரை ஹிட் பண்ணி டேட்டாஸ் எடுத்துக்கும். மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸில் மெயின் டேட்டாபேஸை அதுக்காக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் டெம்பரவரியான டேட்டாஸ். அதுக்காக நம்ம ரெடிஸ் மாதிரியான நான் ரிலேஷனல் டேட்டாபேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டேட்ஃபுல்ங்கிறது அந்தந்த ப்ரௌசர்ஸில் ஸ்டோர் ஆகிற டேட்டாஸ். ஸ்டேட்லெஸ்ங்கிறது ப்ரௌசர் அண்ட் சர்வர்ஸ்லாம் ஸ்டோர் ஆகாது. அதுக்குன்னு தனியாக ஒரு டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும். இந்த வீடியோவில் ஏதோ புதுசாக லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.